வீரா சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீராவோட அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீராவோட கல்யாணத்துக்கு வராங்க. ட்ரம்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அவங்களால முடிஞ்சதை வாங்கிட்டு நேராக வந்து வீரா ஏதோ எங்களால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ரொம்ப ஜாலியாக வந்து டான்ஸ் ஆடிட்டுருப்பாங்க. மாறனும் வந்து டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. அரவிந்தனை டான்ஸ் ஆட சொல்லி கூப்பிட்டுட்ருக்காங்க. இதையெல்லாம் பார்த்து அரவிந்தோட அப்பா வந்து டென்ஷன் ஆகிட்டு, நிறுத்துங்க, என்ன இதெல்லாம் மண்டபத்துக்கு வந்து அசிங்கம் பண்ணிகிட்ருக்கீங்க, கொஞ்சம் கூட உங்களுக்குலாம் எங்கேயுமே கிடையாதா, வந்தீங்களா பார்த்தீங்களா போனீங்களான்னு இல்லாமல் உங்களெல்லாம் யார் கல்யாணத்துக்கு வர சொல்லி கூப்பிட்டது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. கூடவே அரவிந்தோட அம்மா வந்துட்டு மண்டபத்துக்கு வந்து டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்க, ஒழுங்காக வந்தோமா சாப்பிட்டோமான்னு இல்லாமல் அப்படின்னு வந்து அவங்க ஒரு பக்கம் பேசுகிறாங்க. உடனே வீராவுக்கு கோவம் வருது. இல்லை, நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு வந்தா, என் குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்தா இப்படி தான் நீங்கள் பிஹேவ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டதுமே, உன் குடும்பமும் இவங்களும் ஒன்றா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அவங்களும் என்னோட குடும்பம் மாதிரி தான். அவங்க யாருன்னு நினச்சிங்க, என் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸு. அவங்கள நீங்கள் அவமானப்படுத்தினா அந்த அவமானம் எனக்கும் தான் அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அமைதியாகிடுவாங்க. அப்போ அவங்க அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு, வீரா தேவையில்லாத எதுக்குமா பிரச்சனை, நாங்கள் கிளம்புறோம்மா, நீ நல்லா இருந்தா அதுவே போதும், அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்னு அரவிந்தோட அம்மா அப்பா கிட்ட சொல்லிவிட்டு அவங்க திரும்ப போகிறாங்க. போகாதீங்க அப்படின்னு எல்லாரும் சொன்னாலும் கேட்காம போவாங்க. அப்போ ராமச்சந்திரன் வந்துட்டு, ஒரு நிமிஷம் இருங்க, அவங்க சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக இந்த கல்யாணத்தில் இருக்கணும், போகக்கூடாது அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கேட்டதுனால அவங்க எல்லாரும் வந்து திரும்பவும் கல்யாணத்தில் கலந்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா மாறன் கிட்ட வீரா போய் பேசுகிறாங்க. மாறன் வந்துட்டு சொல்கிறாங்க, இங்கே பாரு, நலங்க வச்சுட்டாங்க, அடுத்ததாக கல்யாணம் தான், நீ மட்டும் சரின்னு சொல்லு, இப்போவே உன் கழுத்தில் தாலி கட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு வீரா வந்துட்டு, நீ எல்லாம் கொஞ்சம் கூட திருந்த மாட்டியா, ஏன் நீ இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்க, என் அண்ணனை கொன்னதே நீ தான், நான் எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் நீ நினைக்கிற அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசிட்டு வீரா அங்கேருந்து போயிடுவாங்க. அப்போ மாறன் யோசிக்கிறாங்க, உங்கள் அண்ணனை கொன்னது நான் இல்லை, நான் எப்படி இதை உங்ககிட்ட சொல்ல முடியும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் ராமச்சந்திரன் வந்து ராகவன் கிட்ட அந்த மிச்ச பணத்தை வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. மேனேஜர்கிட்ட சொல்லியிருக்கேன், அவர் கொடுத்தனுப்புறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது ராமச்சந்திரன் கண்மணியை கூப்பிட்டு இந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரதட்சணை கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே அதை கேட்டு கண்மணி அப்படியே ஷாக் ஆகுற மாதிரி பேசுகிறாங்க. என்னம்மாம்மா சொல்கிறீங்க, நிச்சயத்தப்போ அதெல்லாம் வேண்டான்னு வீரா சொன்னால அப்படின்னு கேட்க, இல்லைம்மா அதுக்கப்புறம் அவங்க கேட்டாங்கம்மா, நானும் அதை கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன், வீராக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மாம்மா இது, இந்த விஷயம் வீராக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக கல்யாணத்தை நிறுத்திடுவா, ஏய் எனக்கே தெரிஞ்சிருந்தா நான் இந்த கல்யாணத்தை நிறுத்தியிருப்பேன் அப்படின்னு சொன்னதுமே, இப்படியெல்லாம் சொல்லுவேன் தாம்மா, நான் உங்ககிட்டலாம் சொல்லலை, சரி நீ நம்ம வீட்டு பொண்ணாயிட்ட, அதனால தான் உங்ககிட்ட இந்த விஷயத்தை வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதுமே உடனே கண்மணி அப்படியே நடிக்கிறாங்க. மாமா நீங்கள் எங்களுக்கு குலதெய்வம் மாதிரி அப்படி இப்படின்னு ரொம்ப இதுவாக வந்து பேசுகிறாங்க, நீ யாருக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுமா, கண்மணி வீராக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது, எங்கள் அண்ணனை சாகடிச்சிட்டு இந்த பக்கம் பணம் கொடுக்குற மாதிரி கொடுத்து சரி பண்ணலான்னு பார்க்குறியா அப்படின்னு வந்து கண்மணி வந்து யோசிச்சுட்ருப்பாங்க. இன்னொரு பக்கம் அந்த பணத்தை அடிக்கிறதுக்காக ஏற்கனவே பாம்பு வச்ச அதே ஆள் வந்துட்டு அந்த மண்டபத்தில் சுற்றி வந்துட்டுருக்காங்க. இங்கே வந்து என்ன நடக்குதுன்னா, வள்ளி வந்துட்டு வீரா கிட்ட நாம் எப்படியாவது பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீரா கிட்ட போய் பேசலான்னு போகிறாங்க. அங்கே போயிட்டு வீரா கிட்ட வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்டுடுறாங்க, மாறன் லவ் பண்ணுற பொண்ணு நீ தானே அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வீரா வந்துட்டு அமைதியாக இருப்பாங்க. எனக்கு தெரியும், மாறன் என்கிட்ட எப்போவோ சொல்லிட்டான், மாறன் ரொம்ப நல்ல பையன், அவன் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறான், நான் தான் மாறனை வளர்த்தேன், ஆனால் என்னாலே அவனோட குடிப்பழக்கத்தை மாற்ற முடியல, ஆனால் நீ சொல்லி அவன் மாறிட்டான் பத்தியா, அவன்கிட்ட நிறைய மாற்றம் இருக்குது, நீ சொன்னதுனால அவன் குடிப்பழக்கத்தையே விட்டுட்டான், அப்போ பாரு நீ அவனோட வாழ்க்கையில் இருந்தா என்னெல்லாம் அவன் வந்து மாற்றுவான்னு பாரு நீ அப்படின்னு வந்து வீரா கிட்ட வந்து சொல்கிறாங்க. அவன் ரொம்ப நல்ல பையன், நீ சரின்னு சொல்லு, நான் அண்ணன்கிட்ட பேசுகிறேன், அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா கேட்டதுமே அப்போது வீரா வந்துட்டு, ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்க வள்ளியம்மா, அவன் என்னெல்லாம் பண்ணியிருக்கான், எனக்கு மாறன் மேலே எந்த ஒரு ஃபீலிங்ஸும் கிடையாது, அவனை மாதிரி எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது, அது மட்டும் இல்லை மாறன் வந்துட்டு என் அண்ணனை சாகடிச்சிட்டான், எங்கள் அண்ணனை ஆக்சிடெண்ட் பண்ணிவிட்டு ஒரு மனிதாபிமானமே இல்லாமல் அவர் அப்படியே ரோட்டில் விட்டுட்டு போயிட்டான், அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவனை வந்து
கல்யாணம் பண்ணிப்பேன். எப்படி நீங்கள் இதெல்லாம் யோசிக்கிறீங்க? தயவு செஞ்சு இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இனிமேல் வந்து என்கிட்ட பேசினாலும் எதுவும் நடக்க போகிறதில்ல, என்னால் வந்து அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வள்ளி யோசிக்கிறாங்க, ஐயோ கடவுளே, ஆக்சிடென்ட் பண்ணது மாறன் இல்லை ராகவன் தான், நான் எப்படி உங்ககிட்ட சொல்ல முடியும்? என்னால் அந்த உண்மையை சொல்ல முடியாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு மறு வார்த்தை வீரா கிட்ட எதுவும் பேசாமல் வந்துட்டு அங்கேருந்து வள்ளி வந்து போயிடுவாங்க. வீரா கூப்பிட வள்ளி வந்து அமைதியாக போயிடுவாங்க அங்கேருந்து. அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா, மேனேஜர் வந்துட்டு பணத்தை எடுத்துகிட்டு வந்து ராகவன் கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் பீரோவில் வந்து வச்சு ரூம் வந்து லாக் பண்ணிவிட்டு வெளியில் வராங்க. அப்போ கண்மணி வந்து ராகவன் கிட்ட வந்து கேட்குறாங்க, என்னங்க ஏங்க ரூமை லாக் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, மாப்பிள்ளை வீட்டுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன், அதனால தான் லாக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, உடனே வந்து அப்படியே கண்மணி திரும்பவும் நடிக்கிறாங்க. எங்களால் வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டங்க, நீங்களும் மாமாவும் வந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்லாம் சொல்லும்போது, இது எல்லாமே உனக்காக தான், என் பொண்டாட்டி சந்தோஷமாக இருந்தால் தானே நான் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ராகவனோட ராமச்சந்திரன் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, போயிட்டு அரவிந்தோட அப்பா அம்மா வந்து கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. ராகவன் போயிட்டு அவங்கள வந்து கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா அந்த பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க. இந்தாங்க நீங்கள் கேட்ட மிச்ச பணம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதை வந்து சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பார்த்துட்டு பெரிய மனுஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வந்து திரும்ப இந்தாங்க பிடிங்க அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்ததுமே ராமச்சந்திரனுக்கு ஒன்றுமே புரியல, என்ன கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்க, அப்போது அரவிந்தோட அப்பா வந்து சொல்கிறாங்க, இல்லை உங்ககிட்டயே இருக்கட்டும், கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா வாங்கிக்கிறோம், நாங்கள் வேண்டான்னுலாம் சொல்லலை அப்படின்னு சொன்னதுமே ராமச்சந்திரன் வந்து யோசிக்கிறாரு. என்னடா ஒரு நிமிஷம் மாறிட்டாங்களோன்னு நினச்சேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போது ராமச்சந்திரன் வந்துட்டு, சம்மந்தி நாங்களே வந்துட்டு கல்யாண வேலையில் அலைச்சலாக இருக்கும் தான், இது உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டா நல்லாயிருக்கும்னு நினச்சேன், இப்போ நீங்கள் திருப்பி கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவங்க வந்துட்டு, எங்கே போயிட போகுது, கல்யாண மண்டபத்தில் நம்ம ஆளுங்களை தவிர வேறு யார் இருக்காங்க சொல்லுங்கள், நீங்கள் தைரியமாக வைங்க, எங்கேயும் போயிடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ராமச்சந்திரன் திரும்பவும் அதை பீரோலே வச்சிடுறாங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.